கோவை ஈருகூரில் நேற்றிரவு காரில் பெண் ஒருவர் கடத்தப்பட்டது போன்ற சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் யாரும் கடத்தப்படவில்லை, குடும்ப பிரச்சனையால் காருக்குள் வைத்து பெண்ணை தாக்கியதால் அவர் கூச்சலிட்டிருக்கலாம் என சம்பவத்தை நேரில் பார்த்த பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். நான் தனியா தான் வந்துட்டு இருந்தேன். இந்த பவர் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி கூட ஒரு காலி இடம் இருக்கா, அந்த இடத்துக்கு நான் நடந்து வந்தேன். எனக்கு அந்தாண்ட சைட்ல வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு சின்னதா ஒரு கார், ஆல்டோ மாதிரி இருக்கும். ஆல்டோட கொஞ்சம் பெரிய சைஸ். எனக்கு கார் பேர்ல தெரியல. சரி. அந்த கார்ல வந்து முன்னாடி வந்து டிரைவர் சீட்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருந்தா, பக்கத்துல வந்து ஒரு லேடி. அவங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேடி மாதிரி தான், நல்லா குண்டா இருந்தாங்க. ஒரு பிங்க் கலர் சுடிதார், ஒயிட் கலர் ஷால். அந்த பொண்ணு வந்து முன்னால சீட்ல உட்கார்ந்திருந்தா, பின்னால சீட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டு தான். அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தவங்க அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தான். ஓ, டிரைவர் சீட்டுக்கு வந்தா பக்கத்து சீட்ல இருக்கிற லேடியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்தானா? ஆமா, பின்னாடி ஒரு ஆள் இருந்தா, நான் பாக்கல. பின்னாடி செகண்ட் வந்து உட்கார்ந்திருந்தா, கதவு திறந்தே தான் இருந்துச்சு. நான் இந்த பொண்ணு கத்த உடனே நான் இருட்டாதான் இருக்கும். 6 மணிக்கு மேலேயே இருட்டிடும். அந்த பொண்ணு கத்துன உடனே நான் இப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு. ஐயோ, என்ன பொண்ணு கத்துன்ட்டு அந்த லேடி என்ன சத்தம் போட்டுச்சு? ஐயோ அம்மா வலிக்குதுன்ற மாதிரி. அவங்க அடிக்கிறது ஹர்ட் ஆனா வலிக்கும்ல, அது மாதிரிதான் கத்துச்சு. அந்த மாதிரிதான் கத்துச்சு. மத்தபடி இந்த காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு சண்டை கட்டினா எப்படி இருக்கு அந்த மாதிரி. அது மாதிரி இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கண்டுபிடிச்சுக்கலாம். ஏதாவது ஃபேமிலி இஷ்யூவா தான் இருக்கும். இப்போ நானும் கேஷுவலா விட்டுட்டேன். இப்போ காரில் யாரும் கடத்தப்படவில்லை என நேரில் பார்த்த பெண் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை ஒண்டிப்புதூர் அருகே ஈருகூரில் இளம் பெண் ஒருவர் நேற்று இரவு 7 மணி அளவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக காரில் வந்த இருவர் இந்த இளம் பெண்ணை தாக்கி காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அந்த வழியாக வந்த பொதுமக்கள் இது குறித்து கோவை மாநகர போலீசாரின் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள டவர் லொகேஷன், இந்த ஏரியாவில் பதிவான மொபைல் எண்களை வைத்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் கூறும்பொழுது, கடத்திய பெண் குறித்து காவல் நிலையத்தில் எந்த புகாரும் இதுவரை வரவில்லை. அந்த பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராவையும் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என தெரிவித்தார். அந்த சம்பவம் நேரில் பார்த்த பெண்மணி காவல் அதிகாரியிடம் கூறும்போது, காரில் பெண்ணை கழுத்தை நெரித்துக் கொண்டு இருந்தான். அப்போது அந்த பெண்மணி அலறல் சத்தம் கேட்டுள்ளது என அதிகாரியிடம் தெரிவித்துள்ளனர். காரில் கடத்தினது போல் தெரியவில்லை என கூறியுள்ள நிலையில் தற்பொழுது போலீசார் அந்த பகுதியில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.